ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் ரக்ஷி ரெசிபி. இன்றைக்கி நம்ம ஓரியோ கப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓவன் இல்லாத எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன். 10 ருபீஸ் ஓரியோ பிஸ்கெட் பேக்கெட் 2 எடுத்திருக்கேன். இந்த க்ரீமோடவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் பிஸ்கெட் சேர்க்கும் போது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேருங்க, நிறைய சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு கட்டிகள் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு வரணும், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் நான் 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்க்க போகிறேன். நீங்கள் பேக்கிங் பவுடர் சேர்க்காம கூட பண்ணலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கப் கேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் கப்ஸ் எடுத்திருக்கேன். இதில் கீ அப்ளை பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஓரியோவை சேர்த்துக்கலாம். ஸோ என்கிட்ட கொஞ்சம் டைரி மில்க் இருந்தது, நான் அதை எடுத்து இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கிறேன். நம்ம குக் பண்ணும்போது இது சென்டரில் நல்லா மெல்ட்டாகி லாவா கேக் மாதிரி இருக்கும். ஓவன் இல்லாமல் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடி கனமான பாத்திரம் எடுத்து அதுக்குள்ளே ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே ஒரு சின்ன தட்டு வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே அதில் வச்சு ஒரு 30 மினிட்ஸ் வச்சு எடுத்து பாருங்கள். நடுவில் டூத் பிக் வச்சு குத்தி பாருங்கள். மாவு இருந்தால் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு 35 மினிட்ஸில் இந்த கேக் ரெடி ஆகிடுச்சு. கீ அப்ளை பண்ணியிருக்கிறதுனால இப்படி கையில் போட்ட உடனே இது அழகாக வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான ஓரியோ கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த கேக்கை ரொம்ப கம்மியான பொருள் வச்சே பண்ணிடலாம் நம்ம. இந்த கேக் மேலே நான் கொஞ்சமாக ஜெம்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கிட்ஸுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். டக்குன்னு பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு டேஸ்டான ரெசிபி உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.